இன்றைக்கி எங்கள் வீட்டில் வெள்ளை சாதம் மீதம் இருந்துச்சு. இதை வச்சுட்டு நம்ம சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு நான் பெரிய வெங்காயம், பீன்ஸ், கேரட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தாலே தெரியும் கண்ணாடி மாதிரி வந்திருக்கும். இப்போ வெங்காயம் வந்துட்டு வதங்கினதுக்கப்புறம் பீன்ஸ், கேரட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது மூணுமே வந்துட்டு நல்லா வதங்கி வரட்டும். நெக்ஸ்ட் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளும் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கரம் மசாலாவோடையே வந்துட்டு சால்ட்டும் ஆட் பண்ணியிருக்கனால தனியாக வந்துட்டு காமிக்கல. இப்போ இந்த கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம சாதம் வந்துட்டு ஆட் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். சாதத்தை வந்துட்டு மேலேருந்து கிண்டாமல் அடியிலேருந்து நான் வீடியோவில் கட்டுறேன், அது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் நேரம் கிளறி விட்டதுக்கப்புறம் சாதமும் சூடாயிரும். அப்போ வந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு வீட்லேயே நம்ம வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி சாதம் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட சைட் டிஷ் வந்துட்டு நான் டொமேட்டோ கெச்சப் எடுத்துருந்தேன். கெச்சப் இல்லைனா கூட வந்துட்டு அப்படியே விட்டலாம், ஏன்னா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதனால நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.